Hello, my dear students and parents. Welcome back to my Future You YouTube channel. நான் Professor Suvanya Devi, a certified career consultant. உங்களோட career guidance சூப்பர் ஸ்பாட். ஸோ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு வீடியோ, டீடைல் வீடியோ, டெமோ வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேம் சீட்ஸ் வந்து பார்க்கணுன்னா எப்படி பார்க்கறது, இன்னும் நம்ம 2026 ப்ராஸ்பெக்டஸில் சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கல, அப்போ எப்படி பார்க்கறதுன்னு கேட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2025ல கொடுத்த சீட் மேட்ரிக்ஸை வந்து வச்சிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லா நான் சொல்ல போறேன், எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு காலேஜையும் சொல்லியிருக்கேன். ஸோ எந்தெந்த கோர்ஸுக்கு எந்தெந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் வேணுமோ பார்த்துக்குங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு. ஸோ அனக்ஷர் 3 வந்து இப்போ எம்டியா தான் இருக்கு. இது வந்து எப்போ ரேங்க் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்றாங்களோ அப்போ வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஆன்லைன் கவுன்சிலிங்கே வந்து போயிட்டு இருக்கு, 7th வரைக்கும் இருக்கிறதுனால இப்போ நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. அப்போ 2025ஓட சீட் மேட்ரிக்ஸை நான் இங்க காமிக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சீட் மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். இதுல இருந்து சில காலேஜஸோட சீட்ஸை வந்து ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிஎன்எம் பார்த்தீங்கன்னா 2080 சீட்ஸ் 20 சீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி சீட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம், சில காலேஜ் ஆட் பண்ணலாம். ஆனா ரொம்ப வேரியஸ் சேஞ்சஸ் வராது. அதனால வந்து இதை வந்து நீங்க ஒரு பேக்கப்பா வச்சு நீங்க இப்ப வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி ஆயிக்கிங்க. அதுக்கப்புறம் 2026 வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம், இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எந்த காலேஜ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸ்க்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 60 சீட்ஸும், மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து 60 சீட்ஸ் இருக்கு. டோட்டலா பிஃபார்ம்க்கு 120 சீட்ஸ். பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 50 சீட்ஸ், மதுரை மெடிக்கல் காலேஜ் 50 சீட்ஸ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 50 சீட்ஸ், கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் 50 சீட்ஸ் சேலம்ல இருக்கு, கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் 50 சீட்ஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ணாமலை நகர் சிதம்பரம் கடலூர்ல வந்து 100 சீட்ஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு 350 சீட்ஸ். 6 காலேஜஸ் தான் 350 சீட்ஸ். அதே மாதிரி பிஏஎஸ்எல்பிக்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் தான், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 25 சீட்ஸ் தான். அடுத்தது பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷனல் கோர்ஸும் ஒரே ஒரு காலேஜ் தான், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ் தான். அதே மாதிரி பிபிடி கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் சென்னையில 25 சீட்ஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி திருச்சியில 25 சீட்ஸ், கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கடலூர்ல வந்து 30 சீட்ஸ். டோட்டலா 80 சீட்ஸ் இருக்கு. அடுத்தது பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் கேஏ பிவி மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் இருக்கு, இது 20 சீட்ஸ். அடுத்தது கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அடுத்து திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 10 சீட்ஸ், மதுரை மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல்ல இருக்கு 10 சீட்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சிவகங்கை 10 சீட்ஸ், கவர்மெண்ட் கரூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில 10 சீட்ஸ், கவர்மெண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், கவர்மெண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அதுக்கப்புறம் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கு, அதுல ஒரு 10 சீட்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருப்பூர்ல வந்து ஒரு 10 சீட்ஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா 24 காலேஜஸ், 360 சீட்ஸ் வந்து இந்த பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு இருக்கு. ஓகே, அடுத்தது பிஎஸ்சி ரேடியோ தெரப்பிக்கு வந்து டோட்டலா 5 காலேஜஸ் தான், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், மதுரை மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 5 சீட்ஸ். ஸோ டோட்டலா 55 சீட்ஸ் இருக்கு.
பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை வந்து 10 சீட்ஸ், கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 5 சீட்ஸ், மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை 10 சீட்ஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு 4 காலேஜஸ் 35 சீட்ஸ். அடுத்து பி ஆப்டோமெட்ரிக் எடுத்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 5 சீட்ஸ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 20 சீட்ஸ், ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தால்மாலஜி சென்னை வந்து 20 சீட்ஸ், கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் 20 சீட்ஸ், கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சிராப்பள்ளி 20 சீட்ஸ், மதுரை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 20 சீட்ஸ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 10 seats, Government Tiruvannamalai Medical College 20 seats, ESIC Medical College and Hospital 10 seats, total 155 seats இருக்கு. 10 college 155 seats for B optometry. அடுத்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 7 சீட்டு, கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி 20 சீட்ஸ், கவர்மெண்ட் கேஏபிவி மெடிக்கல் காலேஜ் திருச்சி 20 சீட்ஸ், கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் 4 சீட்டு, கவர்மெண்ட் மோகனகுமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம்ல 5 சீட்டு, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை 20 சீட்டு, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் வந்து 20 சீட்ஸ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் 20 சீட்டு, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 20 சீட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜில் 20 சீட்டு, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல 6 சீட்டு, கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்ல வந்து 10 சீட்டு. டோட்டலா 13 காலேஜஸ் 182 சீட்ஸ். அடுத்து பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜி எடுத்துட்டீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்டு, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல 5 சீட்டு, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல 5 சீட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட்ஸ். டோட்டலா 40 சீட்ஸ். 4 காலேஜஸ்ல 40 சீட்ஸ் இருக்கு. அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட், கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 10 சீட், கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 20 சீட், கேஏபிவி மெடிக்கல் காலேஜ் திருச்சி 20 சீட், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் 20 சீட், மதுரை மெடிக்கல் காலேஜ் 20 சீட், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 5 சீட், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 20 சீட், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 10 சீட், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 20 seat, Government Erode Medical College Hospital Perunthuraiல 10 seat, கீழ்பாக் Medical College சென்னை 20 seat, Government திருவண்ணாமலை Medical College 15 seat, ESIC Medical College and Hospital வந்து 10 seat, டோட்டலா பாத்தீங்கன்னா 250 seats. அடுத்து பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி, பிஎஸ் ஓடி 18 சொல்லுவாங்க. அப்போ தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் 20 சீட், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 20 சீட்ஸ், கேஏபிவி மெடிக்கல் காலேஜில் திருச்சியில் இருக்கு 20 சீட்ஸ், வேலூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம்ல 20 சீட்ஸ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை 10 சீட்ஸ், நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், கவர்மெண்ட் கரூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், அடுத்து திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்ஸ். டோட்டலா 350 சீட்ஸ், 19 காலேஜஸ் இருக்கு. யாருக்குன்னா பிஎஸ்சி ஓடிஏடி. ஸோ அதிகமான சீட் இருக்குதுங்க இந்த ஓடிஏடி. ஸோ நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா டோட்டல் 9 காலேஜஸ். அதுல வந்து கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கேஏவிபி மெடிக்கல் காலேஜ் திருச்சி 20 சீட், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 20 சீட், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 10 சீட், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 20, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 20, கவர்மெண்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் 5 சீட் தான். அப்புறம் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து 10 சீட். ஸோ டோட்டலா 145 சீட்ஸ். அடுத்து பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி டோட்டல் 9 காலேஜஸ் இருக்கு, 145 சீட்ஸ். அடுத்து பிஎஸ்சி பிசிஷியன்
பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 20, கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 20, கேஏவிபி மெடிக்கல் காலேஜ் திருச்சி 20, மதுரை மெடிக்கல் காலேஜ் 20, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 20, வேலூர் மெடிக்கல் காலேஜ் 20, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 20, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 20, திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 20, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 20, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 20, கவர்மெண்ட் ஓமந்தரூர் மெடிக்கல் காலேஜ் 15, கவர்மெண்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் 6, கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் 20, ESIC மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 10, டோட்டலா 15 காலேஜஸும் 271 சீட்ஸும் இருக்கு. அடுத்தது பிஓடி எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 10, கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் 20, கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் 10, டோட்டலா 40 சீட்ஸ் இருக்கு. மொத்தம் 3 காலேஜஸ் தான், இங்க 6 தப்பா போட்டிருக்காங்க. டோட்டல் 3 காலேஜஸ் தான், 40 சீட்ஸ் இருக்கு பிஓடில. அடுத்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இங்க இருக்கு. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 20, கேஏபிவி மெடிக்கல் காலேஜ் திருச்சி 20, மதுரை மெடிக்கல் காலேஜ் 20, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 20, வேலூர் மெடிக்கல் காலேஜ் 20, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், எல்லாத்துலயுமே 20 சீட்ஸ் தான். ஆனா கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பெருந்துறையில 10 சீட் மட்டும்தான். அதே மாதிரி இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ்லயும் 10 சீட் மட்டும்தான். திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்ல 20. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 14 காலேஜஸ், 260 சீட்ஸ். அடுத்து பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி எடுத்துட்டோம்னா பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி எடுத்துட்டோம்னா எம்எல்டி, தூத்துக்குடி காலேஜ், திருநெல்வேலி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். மோகன குமாரமங்கலம்னா சேலம்ல இருக்கு. கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஸோ எல்லாத்துலயுமே 20 சீட் தான். அதே மாதிரி கீழே இருக்கு. ஸோ செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கேஏபிவிஏ மெடிக்கல் காலேஜ் திருச்சி. மோஸ்ட்லி இந்த திருச்சியில பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே இருக்குது. கடலூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதுவும் இதெல்லாம் 20, அதுவும் 10. நாமக்கல் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட் தான் இருக்குது. அடுத்து தேனி மெடிக்கல் காலேஜ்ல 20, திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்ல 20, மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் 20, மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல் 20, இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து 10, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருப்பூர் வந்து 10. ஸோ டோட்டலா 19 காலேஜஸும் 340 சீட்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, டோட்டலா 6 காலேஜ் இருக்கு. அதுல வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 14 சீட்ஸும், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட்ஸ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ எல்லாத்துலயுமே 20 சீட்ஸ் இருக்கு. ஆனா அந்த எம்எம்சில மட்டும் வெறும் 14 சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல 20, கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல வந்து 10 தான் இருக்கு. நாமக்கல் மெடிக்கல் காலேஜ்ல 4 சீட்டு தான் இருக்கு. மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 10, கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் 10, இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் வந்து 10. ஸோ டோட்டலா 12 காலேஜஸ், 178 சீட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டோட்டலா 19 பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு உண்டான சீட்ஸ். அப்ப டோட்டலா எல்லா கோர்ஸும் சேர்த்து எவ்வளவு கவர்மெண்ட் சீட் இருக்குன்னா 3256 கவர்மெண்ட் சீட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லா பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அது போக இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். ஸோ இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எடுத்துட்டீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு மட்டும் டோட்டலா 254 காலேஜஸ் இருக்கு. காலேஜஸ் மட்டும் சொல்லிக்கிறாங்க, அந்த சீட் எவ்வளோன்னு சொல்லல. ஸோ 254 காலேஜஸ் இருக்கு. அந்த மாதிரி பிஃபார்முக்கு 101 காலேஜஸ் இருக்கு. பிஃபார்முக்கு 101 காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி பிபிடி கோர்ஸ்க்கு அதே மாதிரி பிஓடி கோர்ஸ்க்கு
9 காலேஜஸ் இருக்கு. இந்த வீடியோ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இத வச்சு தான் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். அதே மாரி டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் இந்த லிஸ்ட்ட பாத்துக்கங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் என் டெலகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். ஸோ யாருக்கு வேணுமோ என் டெலகிராம் சேனல்ல போயி இந்த பிடிஎஃப் ஆக்சஸ் பண்ணிக்கிங்க. என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வீடியோ வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, அந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் நான் அதுல போஸ்ட் பண்றேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.